ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு க்யூப் சால்விங் ஒன்று போட்டிருப்போம். அந்த க்யூப் சால்விங்க்கான நம்மளுக்கு கிடச்ச ப்ரைஸ் தான் இது. அது வந்து கியூபிக்லோ காம்படிஷன். அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த காம்படிஷனில் கலந்ததுக்காக கியூபிக்லோலேருந்து பார்ட்டிசிபேஷனுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மெடல், அப்புறம் வந்து கேலண்டர் க்யூப்னு ஒன்று இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும். அதை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறேன். இதான் பார்த்திங்கன்னா இந்த இதில் உள்ளது என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு அதில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். அப்புறம் இது வந்து சும்மா வந்து ₹1 பெய்டு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அது சும்மா இது கொரியர் அனுப்பிச்சவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக என்ன பர்பஸ்ன்னு தெரில, ஆனால் பெய்டு ₹1ன்னு காட்டியிருக்காங்க. இது ஆனால் அப்சல்யூட்டாக அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் தான். இப்போ நம்ம பிரிச்சிட்டோம், வாங்க பார்க்கலாம். சூப்பராக கவர் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கியூபிக்லோவில் உள்ள பேம்ப்ளெட் கார்டு, அந்த ப்ராடக்ட்டை பற்றி. அப்புறம் வந்து நம்மளோட மெடல், இதான் பிரான்ஸ் மெடல். நம்மளுக்கு பிரான்ஸ் மெடல் ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இது sub-30 ஆவரேஜ் வந்ததுனால நம்மளுக்கு வந்து பிரான்ஸ் மெடல். வாங்க இப்போ நம்ம க்யூபை திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுவும் பாக்ஸ் மாதிரி நல்லா டைட்டான பேக்கேஜிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, சேஃப்டிக்காக தான். வாவ், சூப்பராக இருக்குதுங்க. அந்த யூவி கோட்டடுன்னு சொன்ன மாதிரியே இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பிக்கலை, லேசாக கைப்பட்டதுக்கே அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கியூபிக்லோவில் எந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாலும் இதுதான் உங்களோட கிஃப்ட்ஸாக வரும். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ஆவரேஜை பொறுத்து தான் அந்த இது. வாவ், சூப்பராக இருக்குங்க. ஸ்மூத்தான டர்னிங், இவ்வளோ ஸ்மூத்தாக. இந்த மாதிரி க்யூப் என்னோடய காம்படிஷனில் இருந்துச்சுன்னா ப்ரைஸே அடிச்சிருக்கலாம், ஃபஸ்ட் ப்ரைஸே. ஆனால் இப்போ நான் அடிச்சிருந்த அந்த பிரான்ஸ் வந்து வெறும் கிஃப்ட்டு தான், ப்ரைஸ் இல்லை. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டாப் 3க்கு வந்தால் தான் ப்ரைஸ். அப்போ வந்து ஒரு க்யூபே தருவாங்க, எக்ஸ்மேன் டொர்னாடோ க்யூப் ஏதோ ஒன்று தருவாங்களாம். ஆனால் நம்ம அது இது பண்ண முடியல. செகண்ட் ரவுண்டுக்கே நம்மளால் குவாலிஃபை ஆக முடியல. இருந்தாலும் நம்ம 71st பிளேஸ்மெண்ட்டில் இருந்தோம். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி சொன்னல, நீங்களும் இப்போ எந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாலும் கிடைக்கும்ன்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிரான்ஸ் மெடல் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்னு கன்ஃபார்மாக தெரியாது. ஏன் நீங்கள் சில்வர் மெடல் கூட அடிக்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்கள் ஆவரேஜை பொறுத்து. இப்போ நான் sub-30 ஆவரேஜ் வந்தேன். என் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 28.80 செகண்ட்ஸ். அதான் என் ஆவரேஜ் எல்லாத்தையும் சேர்த்து. அதனால தான் எனக்கு இந்த மெடல் கிடச்சிச்சு. இப்போ மெடலை நம்ம பார்த்துடலாம். மெடலோட அந்த துணியை சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மெடலும் பாருங்கள், ஸ்பீட் க்யூபர்னு போட்டிருக்கு. அப்படியே ஒரு க்யூப் சிம்பிளில் இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த பேண்ட் மாதிரி இருக்கிறது என்னென்னு போட்டிருக்குன்னா, நம்ம க்யூபு அந்த காம்படிஷன் பேர் போட்டு ஸ்பீட் க்யூபர் cubic.com கீழே போட்டிருக்குது. இப்போ நீங்களும் இந்த மாதிரி கலந்துக்கணுன்னா cubic.lo வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், காம்படிஷன்ஸ் @cubic.lo.comன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த க்யூபை வச்சு எப்படி இதை சால்வ் பண்ணுறது, இந்த க்யூப் எப்படி டேட் வைக்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதான் அந்த இதில் போட்டிருக்கிறது, இதான் போட்டிருக்குது, பார்த்துக்கோங்க. இது மட்டும் வேறு காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.